Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் EE25C01 பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் பார்ட் ஏ 3 மார்க்ஸில் மோஸ்ட் ப்ராபப்ளியாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் 1 மார்க்ஸ் ஒரு 51 வேர்ட்ஸ் அதோட ஆன்சர்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தென் கொடுத்துரு 3 மார்க்ஸ்மே இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய சேனல் செக் பண்ணி பாருங்கள். மறந்தால் முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ ஸ்டே டியூன். இப்போ ஒரு ஆன்சர்ஸ் 3 மார்க்ஸ்க்கு பார்க்கலாம். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு தேவையானது. ஸோ பார்ட் ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா ஸ்டேட் ஓம்ஸ் லா அண்ட் ரைட்ஸ் இட்ஸ் லிமிடேஷன்ஸ். ஸோ ஓம்ஸ் லானா என்ன, அதோட லிமிடேஷன்ஸ்லாம் என்ன? So at a constant temperature, the current flowing to the conductor is directly proportional to the applied voltage. ஓகேவா? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் கண்டக்டரில் இருக்கு. டேரெக்டாக எங்கே ப்ரொபோஷனல் ஆகணும்? அப்ளைடு வோல்டேஜில் ப்ரொபோஷனல் ஆகணும். இதை தான் ஓம்ஸ்லான்னு சொல்லுவோம். ஸோ V ஈக்குவல் டு ஐயா. ஸோ வினா வோல்டேஜ், ஐனா கரண்ட்டு, ஏனா ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அப்ளிகபிள் ஒன்லி இன்டூ மெட்டாலிக் கண்டக்டரில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். நாட் வேலிட் ஃபார் நான் லீனியர் டிவைஸ் லைக் டயோட் அண்ட் டிரான்சிஸ்டர். டெம்பரேச்சர் அண்ட் பிசிக்கல் கண்டக்ஷன் must remain constant தான் இருக்கணும். செகண்ட் ஸ்டேட் கிர்ச்சாஃப் கரண்ட் லா அண்ட் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்படின்னா the algebraic sum of current entering and leaving the node is 0வா இருக்கணும். ஓகேவா? the algebraic sum of current அதான் summation of I equal to 0. அதுவே கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லானா the algebraic sum of all voltage around the closed loopல இருக்கிறது 0வா இருக்கணும். அதுதான் summation of V equal to 0. ஓகே, இதுதான் கிர்ச்சாஃப் கரண்ட் லா அண்ட் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. அடுத்து டிஃபரன்ஷியேட் சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன். சீரிஸ் அப்படின்னா components are connected end to end connect ஆயிருக்கும். components are connected across the same 2 points connect ஆயிருக்கிறது parallel. then same current flow through all elements. இங்க same voltage appears across the all branches. total resistance increase ஆகும், இங்க total resistance decrease ஆகும். failure of one element break the circuit, other branches continue to work. ஒன்னு fail ஆனாலும் others work ஆகும். இது parallel connection. அடுத்து explain voltage divider rule. voltage divider rule na in a series circuit the voltage across each resistor is proportional to its resistance. ஓகேவா? அப்ப 2 ரெசிஸ்டர் இருக்கு அப்படின்னா V1 V2 ஃபர்ஸ்ட் V1 க்கு R1 divided by R1 plus R2V, V2 equal to R2 divided by R1 plus R2V. இது எங்க யூஸ் ஆகும்னா used to obtain the required output voltage from a supply. அடுத்து explain the current divider law. current divider lawல பார்த்தோம்னா in parallel circuit the current divides inversely proportional to the branch resistance. ஓகேவா? அப்போ இது inversely proportional ஆகும். அப்ப I1 equal to R2 divided by R1 plus R2I, I2 அப்படின்னா R1 divided by R1 plus R2I. ஓகே, இது எங்க யூஸ் ஆகும்னா used to determine the branch current in parallel circuit. okay, next state Faraday's law of electromagnetic induction. so first law second law ரெண்டு இருக்கு. first law பார்த்தோம் அப்படின்னா whenever there is a change in magnetic flux link with the conductor and EMF is induced. இது first law. second பார்த்தோம்னா the magnitude of induced EMF is proportional to the rate of change of magnetic flux. okay, அதுதான் இங்க ஃபார்முலால கொடுத்திருக்கோம். E equal to minus n d pi divided by dt. so n ன்றது number of turns, pi ன்றது magnetic flux. ஓகேவா? நெக்ஸ்ட் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கான டிஃபரன்ஸ். ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னா EMF is induced in the same coil. இங்க EMF is induced in another nearby coil. depends on the number of turns and dimensions. இங்க பார்த்தோம்னா depend on coupling between the two coil. இதை L ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இங்க M ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதோட யூனிட் ஹென்றி, இதோட யூனிட் ஹென்றி தான். ஓகேவா? இது 7th question. அடுத்து பார்த்தோம்னா 8th question. define RMS value and form factor. RMS value அப்படின்னா என்ன? RMS value அப்படின்னா it is the square root of the mean square of instantaneous value over one cycle. ஓகேவா? for sine waveக்கு பார்த்தோம்னா VRMS equal to VM divided by root of 2. அதுவே form factorனா ratio of RMS value to average value. so ratio of RMS value to average value எடுத்தோம்னா அது form factor. இதுதான் RMS value and form factor. Next, explain the need for electrical safety and the earthing. Electrical safety அப்படின்னா it's used to protect the human being from electrical shock, prevent the fire hazards and the equipment damage, ensure the safe operation of electrical installation. Earthing பார்த்தோம்னா provide the low resistance path for fault current, prevent the leakage current from causing shock, protect electrical appliance and personals. இதுதான் need for electrical safety-க்கு earthing-க்கும் உள்ள need. okay, next question பார்த்தோம்னா single phase and three phase system. single phase na one alternative voltage இருக்கும், 3 voltage 120 degree apartல இருக்கும். power of pulsating, power of almost constant. used in domestic applicationல single phase use பண்ணுவோம், industrial applicationல 3 phase use பண்ணுவோம். இங்க less efficient தான், இங்க more efficient and economically use ஆகும். இதுதான் single phase 3 phase system குள்ள difference.
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் இண்டக்ஷன் மோட்டாருக்குள்ள டிஃபரன்ஸ். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ், இண்டக்ஷன் மோட்டார் ரொட்டேட்டிங் டிவைஸ். இட் டிரான்ஸ்ஃபார்ம் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃப்ரம் ஒன் சர்க்யூட் டு another. இங்க இட் கன்வெர்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. இங்க மூவிங் பார்ட்ஸ்லாம் கிடையாது. இண்டக்ஷன் மோட்டார்ல ரோட்டாரும் ஸ்டாட்டாரும் இருக்கு. தென் ஒர்க்ஸ் ஆன மியூச்சுவல் இண்டக்ஷன்ல ஒர்க் ஆகும், இங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல ஒர்க் ஆகும். இதுதான் இதுக்குரிய டிஃபரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்ஷன். ஸ்டார் கனெக்ஷனுக்கான சிம்பிள் Y. ஸோ ஒன் எண்ட் ஆஃப் ஈச் ஃபேஸ் இஸ் கனெக்டட் டு த காமன் நியூட்ரல் பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும். தென் யூஸ்ட் இன் பவர் டிரான்ஸ்மிஷனுக்கும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம். இதோட ரிலேஷன்ஷிப் BL ஈக்குவல் டு √3 VPH அண்ட் IL ஈக்குவல் டு IPH. ஓகேவா? இது ஸ்டார் கனெக்ஷன். அடுத்து டெல்டா கனெக்ஷன். டெல்டா கனெக்ஷன்றது ஃபேஸஸ் ஆர் கனெக்டட் எண்ட் டு எண்ட் ஃபார்மிங் க்ளோஸ்டு லூப்குள்ள கனெக்ட்ல இருக்கும். யூஸ்ட் இன் இண்டக்ஷன் மோட்டார் அண்ட் ஹெவி லோட்ஸ். அதுக்கான ஈக்குவேஷன். Next question, write the applications of BLDC motor. So application of BLDC motor, brushless DC motor பார்த்தோம்னா electrical vehicleல, computer cooling fansல, washing machineல, roboticsல, drones and aerospace systemல, industrial automationல, medical equipment இது எல்லாத்துலயுமே BLDC motor தான் யூஸ் பண்றோம். Then BJT, FET இது ரெண்டுக்குள்ள difference. BJTனா bipolar junction transistor, FETனா field effect transistor. இங்க current control device, இது voltage control device, இது low input independence, இது high input impedance. Then higher power consumption இருக்கும், இங்க low power consumption தான் இருக்கும். Faster switching is less இருக்கும், இங்க faster switching வந்து speed இருக்கும். Last question, explain the operations of Zener diode as a voltage regulator. Zener diode is connected in reverse bias across the load. When the input voltage வந்து exceeds in Zener breakdown voltage, the diode conducts and maintain the constant output voltage across the load. இதுதான் Zener diode operation சொல்லுவோம். Working பார்த்தோம்னா increase in input voltage Zener current வந்து increase ஆகும், decrease in input voltage Zener current வந்து decrease ஆகும். Output voltage remains approximately constant. எங்கெல்லாம் இது applications யூஸ் பண்ணுவோம்னா voltage regulationல, over voltage protectionல, power supply circuitsல தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது ஒரு 3 மார்க்ஸ் எப்படி எழுதுறதுன்னு சொல்லியிருக்கேன். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.